வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கேப்டன் பற்றி முன்னாடி ஒரு இந்த சொக்க தங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே. பட் அந்த வீடியோ ஒரு 1 hour வீடியோ. அந்த வீடியோ பார்த்தப்போ வந்து நமக்கு கேப்டன் இவ்வளோத்துக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அதுலேருந்து தெரிய வந்துச்சு. பட் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்து, நிறைய பேர் அவரை பற்றி அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கூட எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இதை இன்ஸ்பயராக வச்சு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டர் ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போன வாட்டி நம்ம வந்து இவரோட சேனல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து தெரியாமல் போட்டோம். இந்த ஜெயிலர் வில்லன் அப்படின்ற அவரோட ஒரு இதை போட்டிருந்தோம். அப்போ அவர் அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, நீங்கள் வீடியோ போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை, காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டேன், நம்ம பேரை வந்து நம்ம சேனலோட பேரை வந்து ப்ரமோட் பண்ணி விட்டுருங்க, ஸோ அதுக்கு நமக்கு இது பண்ணிருங்க. விநாயகம் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது கூட நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம். பட் இது உங்கள் சேனல்லேருந்து தான் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஸோ உங்கள் சேனல் தான் வீடியோ வந்து என்ன அப்படின்னா, கொடுக்க மட்டுமே தெரிந்த எங்கள் அண்ணன் விஜயகாந்த். கொடுக்க மட்டுமே தெரிந்த எங்கள் அண்ணன் விஜயகாந்த், தமிழ் நடிகர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் இந்த வீடியோ போட்டிருந்தாப்புல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காம கீழே ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். யார் யாருக்கு கேப்டன் விஜயகாந்த் பிடிக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளே அழுகுறோம், விஜயகாந்த் மட்டும் ஆக்டிவாக இருந்தா நமக்கு எப்போதுமே அப்படித்தான் இருக்கல, நொங்கு எடுக்கிறது. பிறந்த நாளோட அப்போ அந்த மண்டபம் அவ்வளோ கம்பீரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மண்டபத்தையே இடிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய அரசியலாச்சு, அது என்னென்னமோ ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியும்ல, அந்த ஒரு வேளை சாப்பாடு போட்ட, அதுவும் கொடுமையான பட்னியில் இருக்கும்போது அது ஒரு லேடிஸ்க்கு அது எங்கே போய் கேட்க முடியும்? பசிக்குதுன்னு யார்ட்டையும் நோக்கி சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 முறை நான் ஒரு மண்டபத்தில் போய் சாப்பிட்ருக்கேன். எப்போ சென்னைக்கு நான் வந்தாலும் அவரோட மண்டபத்தில் போய் அவ்வளோ அருமையாக சாப்பாடு இருக்கும். ஒரு பிரசாதத்தை விட அது அதிகம். பிரசாதமாவது உங்களுக்கு அளவு பார்த்து கொடுப்பாங்க, ஒரு முறை தான் கிடைக்கும். இது அளவில்லாமல் கிடைக்கும். உங்கள் பசி போயிடுச்சுன்னு அவங்க உங்கள் கண்ணில் பார்த்து நம்புற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். யாரும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அவர்கிட்ட மட்டுமே அந்த அன்பு கிடையாது, விஜயகாந்தை நேசிக்கிற அத்தனை பேர்கிட்டயுமே அந்த அன்பை நீங்கள் பரிபூர்ணமாக பார்க்க முடியும். நீங்கள் பாருங்க, ஒரு கோபமான காட்சிகள் எல்லாம் ரவுத்திரமா இருப்பாரு, பல்ல கடிச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு. நேரில் நீங்கள் பாருங்க விஜயகாந்தை. ஆனால் சோசியல் மீடியா தான் எல்லாமே அவர் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப மோசமாக காமிச்சு எனக்குலாம் அவ்வளோ வருத்தமாக இருந்தது. விஜயகாந்த் சார் வந்து எளிமைன்னு அவரை சொல்லணுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எளிமையானவர், எல்லாரும் அவரை வந்து ரீச் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான ஒரு அவர் நடிகனா இருக்கும் போதே இந்த தையல் மிஷின் கொடுக்கறது, வாக்கர் கொடுக்கறது, இதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சுட்டு. அது ஒன்றும் இப்போ புதுசாக அவர் செய்யவே இல்லை. அவர் வந்து சும்மா ஒரு போங்காட ஆடுவார் சீட்டாட்டத்தில், எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஆடுவார். ஆனால் ஆல்ரெடி ஒரு 13 காடை வச்சுருப்பார். வச்சிருந்து அதை எடுத்து ஜெயிச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பார். இதை தான் செய்வார். கொடுப்பாருங்க, கொடுக்கறது தாங்க தெரியும் அவருக்கு.
நம்ம எடுத்துகிட்டு போய் சார் இந்த ஷெடியூலோட பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கூட அதை வாங்கி வச்சு, ஏய் அவன் மதுரையிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணான் பாரு, அவனை வர சொல்லி இந்த காசு கொடுத்து வந்துட்டியா, இவன் கேட்டான் பாரு அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் குடியா, இப்படி கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். மனிதர், மிகப்பெரிய மனிதருங்க. அவர் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னே இல்லை. அவர் இப்போ செய்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவரை மாதிரி செஞ்சவங்களே கிடையாது. யாராவது ஓடி வந்துட்டாங்கன்னா மதுரையிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ, நீ ஷூட்டிங் எல்லாம் பாரு, அவனை பஸ் டிக்கெட்டை எடுத்து அவனை பஸ்ஸில் உட்கார வச்சு ஊருக்கு அனுப்பிச்சிருவாரு. இது சரிப்பட்டு வராது. நீ வேணா ஒரு வாரம் இருக்கே தங்கு, ரோகிணிலே தங்கு, ஒரு வாரம் 10 நாள் ஆனால் ஊர் போய் சேரு அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நிறைய விடோஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்க குழந்தைங்க இந்த மாதிரி அவர் செஞ்சது எதுவும் நிறைய தெரியல, ஆனால் நிறைய செஞ்சுருக்காரு. ஏன்னா நாங்கள் கொடுக்குற பேமெண்ட்டெல்லாம் வாங்கி அவர் தான தர்மம் தான் பண்ணியிருக்காரு. அதை கண்ணால் பார்த்துருக்காரு. ரோகிணியில் பின்னாடி அண்டால சமையல் நடக்கும். பெரிய பெரிய டேக்ஷால சாப்பாடு செஞ்சு அவரை பார்க்க வரவங்க யாராக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் விஜயனை வந்து ஒரு யானை பலம் அண்ணன் கூட இருந்துச்சுன்னா, ஏன்னா ரொம்ப ஜோவியலாக இருக்கும். நைட் ஷூட்டிங் முடிச்சோமா வந்தோமா அப்போ கூட விளையாடிட்டு இருப்போம். இந்த நேம்ஸ் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பாடு எல்லாருக்கும் வந்து ரூமுக்கு வெளியே வைப்பாங்களே, எல்லாரும் கொண்டு வந்து வெளியே உட்காந்துட்டு ரவுண்ட் அடிச்சு உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஹோம்லி அண்ணன் இருந்தாங்கன்னா உண்மையிலே எங்கள் அண்ணனோட இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. ஒரு சீசனில் வந்து எனக்கும் அவருக்கும் என்னோட கணவருக்கும் ஒரு பிரிவினை வரும்போது வீட்டுக்கு முதல்ல வந்தவர் விஜயகாந்த் அண்ணன் தான். நான் இருக்கேன் ராணிமா, உனக்கு என்ன வேணும், நீ திருப்பி நடிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு தூணா நான் இருப்பேன்னு சொன்ன முதல் ஆள் வந்து விஜயகாந்த் அண்ணன் தான். ஸோ அந்த மாதிரி நான் அந்த ஒரு பெரிய ஒரு பலம், யானை பலம் சொல்லுவாங்களே, அண்ணன் பேர் சொன்னாலே எனக்கு ஒரு பலம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடியவங்க சாப்பாட்டு விஷயத்துல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. A to Z அவர் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு, ஒரே இது. நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருக்கும்போது கூட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் கிளியர் பண்ணி அது நல்ல அழகாக அவர் வந்து அந்த சஃபாரியில் வந்து இறங்குவார் பாருங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அந்த வேட்டி சட்டை போட்டு கையில் ஒரு வாட்ச் கட்டுற சஃபாரி சும்மா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி வந்து இறங்குவார். அது ஹீரோ தான் அவர். ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ எல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா அவரும் நிறைய உட்காந்து பேசிட்டே இருப்பாரு. அவர் நிறைய ஜாதகம் பேசுவார். ராசி நல்லா இருக்கும், அது இது நிறைய பேசுவார். ஜாதகம் இது டைமிங் இதெல்லாம் நிறைய பேசுவார். அப்புறம் செட்டில் வந்து ஃபுட்டு வந்து என்னென்னமெல்லாம் வரும் எல்லாமே இருக்கும் அந்த ஃபுட்டில். ஹி ஸோ பர்டிகுலர். எல்லாருமே வந்து கரெக்டாக சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவர் மைண்டில் நிறைய இருக்கும். ஸோ அப்படி ஒரு கவனிப்பு இருப்போம். அவர் ப்ரொடக்ஷன் மட்டுமே இல்லை, ஈவன் வெளி ப்ரொடக்ஷனில் போனால் கூட ஹீ வில் ஜஸ்ட் அவங்க வீட்டிலேருந்து வர சாப்பாடு அதுதான். 15 வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் கேஷு, எந்த மாற்றமும் இல்லாமல். அதுக்கப்புறம் வல்லரசு அப்புறம் அவர் பாலிடிக்ஸில் போனார். எல்லாமே இவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது அதே மாதிரி அதே விஜயகாந்த் சார், அதே யூனிட், அதே மேக்கப் மேன், அதே மேனேஜர், அப்படியே அதே ஆளுங்க, அதே டீம் பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ வருஷமாக எப்படி ஒரே டீம் வச்சுட்டு அதே டெக்னீஷியன்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம். இது விஜயகாந்த் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் ஸ்டார் அண்ட் அப்படி ஒரு மாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே போகும்போது முதல்ல அங்கே வந்து அவர் பக்கத்தில் ஒரு சேர் கொஞ்சம் எப்பவுமே தனியாக தான் உட்காந்து, அதால் அவர் போய் விஷ் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கொஞ்சம் இந்த சேர் எடுத்துக்கலாமே அப்படின்னாரு. மக்கள் ஆயிடுச்சு, கோச்சுக்க போகிறாரோன்னு. சேர் தானே எடுத்துக்கோங்க, நான் பிடிச்சி வச்சுருக்கேன்னாரு. அவர் ஜோவியெல்லாம் சொல்கிறாரு. நமக்கு அதுக்குன்னு இருந்தது. பட் வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். செட்டில் அத்தனை பேரும் அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். அதே சமயத்தில் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் போர்ன்விட்டா கொடுக்குறேன். இன்னும் ஆர்டிஸ்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களும் அதை அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய யோசிச்சுவார். ஸோ ஐ ஹேவ் a lot of respect for him.
வானத்தை போல ஷூட்டிங் அப்போல்லாம் கூட அவங்க ஃபேன்ஸ் வருவாங்க மதுரை சைட்லேருந்து. நிறைய பேர் பஸ்ஸாக வருவாங்க. இந்த லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னா இல்லை 5 மணி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வந்து பஸ்ஸில் இறங்கி பஸ்ஸாக வரும். இன்ஃபேக்ட் மரியாதை ஷூட்டிங் பண்ணும்போது நாங்கள் காரைக்குடி சைடில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒரு பெரிய, அதாவது சாப்பிட கூப்பிடுறாங்க கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் வராங்க, யூனிட்டில் எல்லாரும் வராங்க. ஸோ உங்களையும் கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நானும் போய் இறங்குனா அங்கே அந்த வீடு, பெரிய வீடு அது. அந்த வீட்டில் வந்து எல்லாரும் லைனாக உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் கேப்டன் சார், விக்ரமன் சார், அம்பிகாமா, நான் டில் ப்ரொடக்ஷன் கை, அந்த லைட்மேன் வரைக்கும் இருக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாரும் அப்படியே சுற்றி எல்லாருக்கும் இலை சாப்பாடு, பெரிய இலை போட்டு எத்தனை ஐட்டம்ஸ்னா எனக்கு அது பார்த்தோன்னே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சாப்பிடவே முடியல எனக்கு, அவ்வளோ இருந்தது. நேர்லேயே பார்த்தோம், நாங்கள் நேரில் பார்த்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கோம். ஸோ தட் வாஸ் லைக் அந்த மாதிரி ஒரு லஞ்ச் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இலை சாப்பாடு அப்படின்னு. பட் இலை சாப்பாடுல இவ்வளோ ஐட்டம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஐட்டம்ஸ். அப்பா சாப்பிடவே முடியல. 120 படம் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணேன். மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி உட்பட ஒரு 120 படம் பண்ணியிருக்கேன். அதற்கு நிஜமான காரணம் என்னென்னா, அதோட முதற்படி இல்லைன்னா முதல் காரணம் என்னென்னா பூந்தோட்ட காவல்காரன் தான். அதுக்கு வந்து என்ன செலக்ட் பண்ணதே சார் தான். நிஜமாக என்னோட சினிமா வாழ்க்கையில் சாரை மறக்க முடியாது. அந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நிஜமாக சொன்ன ஒரு நல்ல பேர். எல்லா பாஷையிலும் ஆக்ட் பண்ணேன் நான் வந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட ஹியூஜ் ஃபேன் நான் வந்து. ஃபைட்டில் அவர் பண்ணுற ஃபைட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மலையாளத்தில் ஆக்ஷன் ஹீரோயின் ஒரு பேர் இருக்குது. அது நிஜமாக சொல்லணுன்னா சார்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. அந்த ஃபைட் அவ்வளோ நான் நல்லா பண்ணுறேன்னா எல்லோரும் சொல்லுவாங்க வாணி விஷுவலா ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதோட இது மெயின் காரணம் வந்து சார் படங்கள் பார்த்தா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ ஓகே, மரியாதை மிக்க கேப்டன் அவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு மரியாதை வந்து நமக்கு வருது. ஏன்னா அவரு அவ்வளோ தூரம் வந்து செஞ்சுருக்காரு இல்லாதவங்களுக்கும் சரி. இப்போ கூட லாஸ்ட் வீக் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னு நியூஸ் கேட்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. மனசுக்கே ஒரு மாதிரி. அவர் வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இந்த விஷுவல் நம்ம பார்க்கும்போது அவர் அந்த எல்லாருமே அவரை கொண்டாடுறப்போ அவர் வந்து எல்லாருக்கும் ஏதோ எலும்பி அவரால் முடிஞ்சு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கு கூட முடியல அப்படிங்கும். அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் ரொம்பவே அப்படியே நம்ம வந்து இப்போ எல்லாரும் சொல்றதை வச்சு ஒரு சக மனுஷனா பார்க்கறதுங்கிறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ரொம்பவே ரேரு. யாருமே சக மனுஷனா பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்து யாராக இருந்தாலும் ஒரு அவரை விட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க விட சின்னவங்களாக இருந்தாலும் சமமாக வந்து நடத்தக்கூடிய ஒரு மனுஷன்னா அவர் தான். எவ்வளோ நல்லது பண்ண மனுஷனுக்கு தான் கடவுள் ஏன் இப்படி வந்து கொடுக்குறாருங்கிறது தெரியல. நல்லவங்களுக்கு சோதனை வந்துட்டே தான் இருக்கே தண்ணி, அது வந்து குறையல. சோதனை மேல் சோதனை வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் கெட்டவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே கெட்டவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, நல்லவங்க வந்து தாழ்ந்து போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எனிவேஸ், நம்ம கேப்டனோட நிறைய இதை வந்து நான் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படி ஒரு மனுஷனை வந்து அவர் அரசியலில் வந்து முடிஞ்சு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் அரசியல்லே வந்தது. அவர் அது வரைக்கும் வெளியிருந்து பண்ண விஷயங்களை சரி ஒரு பொசிஷன்ல இருந்து எல்லாருக்கும் பண்ணணும். அதான் அவங்க வைஃப் பிரேமலதா மேம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வந்து ஒரு மண்டபம் வந்து இடிச்சாங்கல்ல, கவர்மெண்ட் வந்து இடிச்சாங்கல்ல, அதுலேயே வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப உடஞ்சிட்டார். அது ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து ஒரு ப்ரெஷர் போகும்போது ஒரு மனுஷன் வந்து டோட்டலாகவே ஒரு மாதிரி பேரலைஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப அந்த இன்டர்வியூ ரொம்ப உருக்கமான, ஐ திங்க் ஸோ அது ஒரு பிஹைண்ட் வுட்ல உள்ள இன்டர்வியூன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அது தெரியல. மேபி லிங்க் கிடச்சிதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்க்குறப்ப ரொம்ப
நமக்கே தெரியுது இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. ஒரு தடவை அப்படி பண்ண மனுஷனுக்கு எப்படி நடக்குது? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் திருப்பி அவருக்கு வந்து ஒரு எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிற அளவுக்கு அது ஏதாச்சும் ஒன்று நடந்துடாதாங்கிறதான் ஒரு அந்த இப்போ கூட அவங்களோட கட்சியில் வந்து பொதுச் செயலாளரை வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அறிவித்த போது இருக்கிற ஒருத்தங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்களும் சொன்னாங்க, விஜயகாந்த் சார் வந்து பேசிட மாட்டாரா, தன்னோட வாயை திறந்து இதை சொல்லிட மாட்டார், அவருக்கு வேற எதுவும் கொடுக்க வேண்டாம், எங்களோட அன்புக்கு இவ்வளோ பேர் வச்சுருக்கிற அன்போட வெளிப்பாடாக எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு மட்டும் கொடுத்துட மாட்டாரா கடவுள்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த இன்டர்வியூவில் கேட்கும் இப்போ ஒரு மாதிரி நம்ம மனசே வந்து ஒரு மாதிரி அது வந்து ஒரு உழுக்கிருச்சு. ஸோ அவ்வளோ நல்ல மனுஷன், அவருக்கு நல்லா இருக்கணும், இன்னும் அவர் இருந்து நிறைய பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. நாங்களும் பிரார்த்திக்கிறோம், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒன்று வரும். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.